சாண்டி, இனிமேல் 2026க்கு நீ தான் ஒரு வில்ல. ஆவரேஜ் தான். அந்த டாட்டர்ஸோட கேரக்டர்லாம் சுத்தமாவே செட் ஆகல. புருஷன் பொண்டாட்டி தான் நிஜமான புருஷன் பொண்டாட்டினா இப்படி தான் இருக்கணும். அன்பா காட்டுறதெல்லாம் பொண்டாட்டி புருஷன் கிடையாதுங்க. கோமா பல்ல கடிக்கிறது தாங்க புருஷன் பொண்டாட்டி அன்பு. அது கிளீனாக அந்த உருவசியமா கரெக்டாக காட்டுறாங்க. வாயா இது கொலக்கேஸ் ஆவாதா? காமெடி படம்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணதுனால ப்ரொமோட் பண்ணதுனால நம்ம அந்த மைண்ட் செட்டில் வந்துட்டோம். இது வந்து திருஷ்யம் வந்து ஒரு கமர்ஷியலாக எடுத்த மாதிரி தான் இருக்குது. பாபநாசம் படம் ஞாபகம் இருக்குல்ல? எனக்கெல்லாம் நிறைய மறந்து போச்சு. குடும்பத்தோட இன்னொரு தடவை பார்த்துடலாமா? ஒரு பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பழைய ஓல்ட் ஃபீல் குட் மூவி பார்த்த மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம படம் ஆரம்பிக்கும் போது பாபநாசம்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா ஜெயராம் சார் அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். முடியும் போது மிஷ்கின் சார் வந்து ஒரு பேட்டர்னில் முடிப்பார். Jnanamani Educational Institutions, a full-time residential engineering institution for aspiring engineers. Admissions open. மூவி எப்படி இருந்துச்சு மேம்? பரவாயில்ல, ஓகேவா? செகண்ட் பார்ட் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் போரா. ஜெயராம் பூதுசி நல்லா இருக்கு, அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கு. ஓகே, நிறைய பேர் திருஷ்யம் மூவி மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்களே, அப்படியா? அப்படிலாம் இல்லை, திருஷ்யம் மூவியை விட டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் காமெடி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே, அதில் காமெடி மட்டும்தான் மெயினா இல்லை என்ன மாதிரியான? காமெடி மட்டும் மெயின்ல, கதையும் தான் போகுது. சாண்டி, இனிமேல் 2026க்கு நீ தான் ஒரு வில்ல. மார்க்கு கேட்டிங்கன்னா ஃபேமிலிக்கு 5, அரசாங்கத்துக்கு 5 கொடுப்பேன். 10 மார்க்கு. ஜெயராம் ஊர்வசி காம்பினேஷன் எப்படி இருக்கு? புருஷன் பொண்டாட்டி தான் நிஜமான புருஷன் பொண்டாட்டினா இப்படி தான் இருக்கணும். அன்பா காட்டுறதெல்லாம் பொண்டாட்டி புருஷன் கிடையாதுங்க. கோமா பல்ல கடிக்கிறது தாங்க புருஷன் பொண்டாட்டி அன்பு. அது கிளீனாக அந்த உருவசியமா கரெக்டாக காட்டுறாங்க. வாயா இது? வா வாயா இது? ஐயோ, அவ்வளோ அழகாக பேசுகிற வாயா இருக்குது. காமெடி. ஓகே, இது நிறைய பேர் இந்த பாபநாசம் படம் மாதிரி இருக்குன்றாங்களே, அதெல்லாம் எதிர்பார்த்துருப்பாங்க. நான் நினச்சேன் அது கிடையாது, வராது. அதுமாதிரி மாற்றி மாற்றி போய் சொல்லின்னு மாற்றி போய் சொல்லின்னு கௌதமிலாம் பண்ணுவாங்க ஒரு படம். கரெக்டாக டிக்கெட்டில் ஏறி எல்லாம் அது மாதிரி கொண்டு வரல. பாண்டியராஜன் உஷாராக தான் அவர் 3 இடத்துல ட்விஸ்ட்டு வச்சுக்கிறாரு. மூவி ரொம்ப நல்லா இருந்தது. த்ரில்லர் படம், ரொம்ப நாள் கழிச்சு தமிழில் ஒரு மாஸ்டர் பீஸ். ஜெயராம் ஊர்வசி காம்பினேஷன் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். யோகி பாபு, சாண்டி எல்லாரோட காம்பினேஷன் நல்லா ஒர்க் ஆயிடுது. ஓகே, இது திருஷ்யம் படம் மாதிரியே இருக்குன்னு ஆமா, சொல்றாங்க. அது மாதிரி கிடையாது, ஆனா இது நல்லா ஒரு ஜேனர். ரொம்ப ட்விஸ்டா இருக்கும் படம் ஃபுல்லா. ஓகே, இது ஃபுல்லா காமெடி மாதிரியா இல்ல த்ரில்லரா? த்ரில்லர் காமெடி. ஃபுல் அண்ட் த்ரில்லர். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஊர்வசி ஜெயராம் காம்பினேஷன் அவங்க நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. யோகி பாபு and அவரு சாண்டி மாஸ்டர் நல்லா தான் பண்ணிருக்காங்க. யோகி பாபு காமெடி நல்லா இருந்துச்சு. ஓகே, இது வந்து நிறைய பேர் திருஷ்யம் மூவி மாதிரி இருக்குன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரியா? புரியல. திருஷ்யம் மூவி மாதிரியே இருக்கு. அப்படிலாம் இல்லங்க, அதுவும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. அது வேற இது வேற. ஓகே, இது த்ரில்லர் மட்டும் த்ரில்லர் இல்லங்க, கொஞ்சம் த்ரில்லர் ஆனா நிறைய காமெடி. நிறைய காமெடி. ஃபர்ஸ்ட் பார்ட் பெஸ்டா, செகண்ட் பார்ட் பெஸ்டா? என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் பெஸ்ட். படம் செமையா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஜெயம் ரவி and ஊர்வசி காம்பினேஷன் எப்படி இருந்துச்சு? அவங்க காம்பினேஷன் பச்சை தந்திரத்துலேயே நமக்கு தெரியும். நல்லா இருக்கு படம், காமெடியாக ஃபன்னியாக சூப்பராக போகுது, இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஓகே, யோகி பாபு and சாண்டி மாஸ்டரோட ஆக்டிங் எல்லாம் எப்படி? நல்லா இருக்கு அவங்களோட நடிப்பு. இது த்ரில்லரா காமெடியா, என்ன மாதிரி ஜானர் இது? இது காமெடி படம், காமெடியோட. காமெடியோட. ஆமாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெஸ்டா, செகண்ட் பெஸ்டா? ஸ்டார்டிங்லேயே படம் இன்ட்ரெஸ்டாக தான் போகுது. மூவி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஊர்வசி and ஜெயராம் காம்பினேஷன் எப்படி? அவங்க 2 பேருமே தனித்தனியாகவே சூப்பராகவே காமெடி பண்ணுவாங்க. 2 பேரும் சேர்ந்து வேற சொல்லணும்னு இல்லை, சூப்பராகவே காமெடி பண்ணியிருக்காங்க. நல்லா ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எங்கேயும் லேக்லாம் இல்லை. நீங்கள் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஓகே, நிறைய பேர் இது திருஷ்யம் மூவி மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு திருஷ்யம்லாம் உங்களுக்கு ஃபுல் சஸ்பென்ஸ் அப்படியே எடுத்துட்டு போய், இது ஒரு காமெடி மூவி. நீங்கள் ஃபேமிலியோட வந்து ஜாலியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து பார்த்துக்கலாம். ஓகே, சாண்டி மாஸ்டர் அண்ட் யோகி பாபுவோட சாண்டியும் நல்லா லைக் யோகி பாபுவோட சாண்டி நல்லாவே ஓவர்டேக் பண்ணி நல்லா நடிச்சிருக்கான்னு தான் சொல்லணும். ஸோ நல்லா இருக்கு, நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு போகலாம். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்து பாருங்க. ஓகே, ஊர்வசி அண்ட் ஜெயராமோட காம்பினேஷன் எப்படி இருந்தது? அது ஒரு பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பழைய ஓல்ட் ஃபீல் குட் மூவி பார்த்த மாதிரி இருக்கு. நல்லா கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெட்டரா, செகண்ட் ஹாஃப் பெட்டரா? ரெண்டுமே ஈக்குவல். கொஞ்சம் பொறுமையாக போணுச்சு. அது 4 மணி நேரம் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. லேக் நிறைய இருந்ததா? நடுவில் எனக்கு ஒரு சில சீன்ஸ் மட்டும் புரியல, மற்றபடி எல்லாம் ஓகே தான். ஓகே, இது வந்து த்ரில்லரா இல்லை காமெடியா, எந்த சைடு? காமெடி தான். காமெடி. ஓகே, அதுக்கப்புறம் சாண்டி மாஸ்டர் அண்ட் மிஸ்கின் ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. சாண்டி மிஸ்கினுமே அவங்க ஃபேமிலி ஆக்டிங்குமே நேச்சுரலாக சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இது நிறைய பேர் திருஷ்யம் மூவி மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களே, உண்மை? நான் திருஷ்யம் பார்க்கல, அதனால ஆக்சுவலாக நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் வந்தேன். டீசர் பார்க்கல, ட்ரெய்லர் பார்க்கல, சும்மா யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நல்லா இருக்கும் போலன்னு புக் பண்ணிட்டு வந்தது தான். எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்து பார்த்தா சூப்பராக 2 மணி நேரம் சிரிச்சுட்டே பார்க்கலாம். சூப்பராக இருக்கும்.
படம் நல்லா இருந்தது. நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து எக்ஸ்பெக்டேஷனோடு வந்து பார்த்தாலும் சரி, எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்து பார்த்தாலும் சரி, படம் சூப்பர். ஏன்னா நம்ம படம் ஆரம்பிக்கும் போது பாபநாசம்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா ஜெயராம் சார் அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். முடியும் போது மிஷ்கின் சார் வந்து ஒரு பேட்டர்னில் முடிப்பார். என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அதுதான் அங்கே வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பாண்டியராஜ் சார் அப்படின்னும் போது நம்ம ஒரு பேட்டர்னில் அவர் வந்து செதுக்கும். பட் இந்த படத்தில் பழைய பாண்டியராஜ் சாரோட ஸ்டைலே பார்க்க முடியாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். பட் அதை தாண்டி அந்த ஸ்டோரி வைஸும் அந்த விஷுவல் வைஸும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தோட 2 பில்லர் அப்படின்னா ஒன்று ஜெயராம் சார், இன்னொன்று மிஷ்கின் சார். ஸோ படம் தாராளமாக போய் பாருங்கள். எல்லா ஆடியன்ஸுக்கான படம். இந்த படத்துக்கு ரேட்டிங்னு கேட்டால் 5க்கு 4 தாராளமாக கொடுக்கலாம், போய் பாருங்கள். ஓகே, அண்ட் ஜெயராம் அண்ட் ஊர்வஷியோடைய காம்பினேஷன் எப்படி? பக்கா பேர் அது வந்து அதான் இந்த ஃபன்னு அப்படின்ற இங்கே சீரியஸாக போகிற ஒரு ஃபேக்டரில் நடுவில் ஃபன்னு கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு சிலதுக்கு இவங்க ஃபன் பண்ணுவாங்க, அவரு காண்டாவார், அவரு ஃபன் பண்ணுவார், இவங்க காண்டாவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு பேட்டர்னே வந்து சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துல நடுவில் காமெடியாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். பட் அந்த காமெடி கொஞ்சம் எக்ஸசிவாக இருந்த மாதிரி ஆனது வந்து ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொன்னாங்க. பட் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லா தான் இருந்தது. ஓகே, மூவி பற்றி சொல்லுங்கள். ஜெயராம் ஊர்வசி காம்பினேஷன் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. லைக் மெயினாக மியூசிக்காக தான் மெயினாக பார்த்தோம் படத்தை. ஸோ ஓகே, சரி. மியூசிக் இல்லாமல் ஸ்டோரி வைஸாக இது வந்து பாபநாசம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, அந்த மாதிரி படத்தையே அப்ரோச் பண்ணி நாங்கள் பார்க்கல. மெயினாக மியூசிக் எப்படி இருக்குது, எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, அதெல்லாம் பார்க்க தான் மெயினாக மூவிக்கு வந்தோம். ஸோ சரி, மியூசிக் எப்படி இருக்குது? மியூசிக் இஸ் தே டிட் a great job. ஸோ அது கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு தியேட்டரில், பீப்புள் அதை என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து நல்ல கலகலகலன்னு போச்சுமா. அதில் வந்து செகண்ட் ஹாப் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு மிடில் கிளாஸ் வீட்டில் நடக்கிற கதையாக தான் ஃபர்ஸ்ட் ஹாப்பு செகண்ட் ஹாப்பே காட்டியிருக்கிறாங்க. நம்ம பெண் குழந்தைங்களோ நம்ம ஆண் குழந்தைங்களோ பெரிய பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி மாட்டிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா போதை கலாச்சாரன்றது இன்றைக்கி ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. அதை அடியோடு ஆணி வேற அதை வந்து அறுத்து எடுக்கணுன்றதை ரொம்ப அழகாக அற்புதமாக அவர் பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு. போதை கலாச்சாரத்தை நீங்கள் ஒழிக்கணும்னா காவல்துறைக்கு வந்து நீங்கள் ஃபுல் பவர் நீங்கள் கொடுக்கணும், கொடுத்தா தான் நடக்கும். ஒரு மனிதனுக்கு பவர் இல்லைன்னா எதுவுமே செய்யவே முடியாது. பவர் வேணுங்க, காவல்துறைக்கு பவர் வேணும். நம்ம பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கணும். பெற்றவங்களுக்கு பெரிய சொத்து பிள்ளைகள் தான். அதை வந்து ரொம்ப அற்புதமாக அவருடைய ஸ்டைலில் வந்து பாண்டியராஜன் அவர்கள் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஜெயராம் ஊர்வசி காம்பினேஷன் இல்லை, எல்லாருமே அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்க ஜெயராம் அவர்களாக இருக்கட்டும், ஊர்வசி அம்மாவாக இருக்கட்டும், அவர் யோகி அவர்களாக இருக்கட்டும், அந்த 2 அருந்தவாள் 2 பொண்ணுங்க பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டில் வந்து எங்கள் வீட்லேயும் ஒரு அருந்தவாள் இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு வந்து அப்படியே மனசை வந்து டச் பண்ணுது. குழந்தைங்க பேசுறது கொள்வது அப்படின்னும் போது நம்ம குழந்தைங்கள ரொம்ப பத்திரமா நம்ம பார்த்துக்கணும். நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணுறோம். ஆனால் வாழ்க்கையில் அவங்க தான் நமக்கு பெரிய சொத்து. இன்றைக்கி போதை கலாச்சாரத்தில் அவங்க வந்து மாற்றி சீரழிஞ்சு போயிடுறாங்கன்றத ரொம்ப அழகாக தத்துரூபமாக சொல்லியிருக்காரு. எல்லாரும் பார்க்கக்கூடிய படங்க, ரொம்ப நல்ல படம். நாட்டுக்கும் மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் தேவையான படங்க இந்த படங்க. இது நிறைய பேர் பாபநாசம் மாதிரி இருக்கு. இல்லை, பாபநாசத்தை அதில் நீங்கள் சேர்க்காதீங்க. பாபநாசம் கதை வேறு, இதோட கதை வேறு. இது ஒரு மிடில் கிளாஸில் ஒரு வீட்டில் ஒரு 2 பெண் குழந்தைங்க அவர் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஆவரேஜ் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுத்தமாகவே எதுவும் கனெக்ட் ஆகலை, சிரிப்பும் வரல, ஓகேயாக தான் இருந்தது. அந்த டாட்டர்ஸோட கேரக்டர்லாம் சுத்தமாகவே செட் ஆகலை. ரொம்ப ஃபேண்டசைஸ் பண்ணி எழுதின மாதிரி இருக்குது. மற்றபடி ஜெயராம் சார் அண்ட் ஊர்வஷி மாமனோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போதெல்லாம் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. மற்றபடி யோகி பாபு அவரோட கேரக்டர்லாம் வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. பெருசாக ஒன்றும் எஃபெக்டிவாக இல்லை. பட் மூவி ஆவரேஜ் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுத்தமாகவே கனெக்ட் ஆகலை. செகண்ட் ஹாஃப் காமெடி ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இல்லை, அது ட்ரெய்லர் பார்த்து நாங்களும் அப்படி தான் நினச்சோம். பட் அது சுத்தமாகவே இல்லை. பாபநாசம் படத்தோட பேர் மட்டும் தான் வந்திருக்கு. ஃபேமிலியாக இருக்காங்க, அவ்வளோதான். அந்த 4 பேர் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும்தான். மற்றபடி எதுவுமே இல்லை. அந்த ட்ரெய்லர் கட்டில் காமிச்சா அதே காமெடி மட்டும்தான். பாபநாசம் படத்தை மாதிரி பண்ணணும்னு சொன்னால் அது ஒரு காமெடி மட்டும் தான். பெருசாக ஒன்றுமே அதில் அவங்க பண்ணல. காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. காமெடி படம்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணதுனால, ப்ரொமோட் பண்ணதுனால நம்ம அந்த மைண்ட் செட்டில் வந்துட்டோம். இது வந்து திருஷ்யம் வந்து ஒரு கமர்ஷியலாக எடுத்த மாதிரி தான் இருக்குது. அதனால திருஷ்யம் நம்ம நிறையா ஏற்கனவே பார்த்ததுனால சீரியஸ் மோடில் போனதுனால கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஜெயராம், ஊர்வசி, சாண்டி மாஸ்டர், பக்ஸு, சிங்கம் புலின்னு பெரிய ஸ்டார் காஸ்ட்டு. ஆனால் அவங்களுக்கான சரியான தீனி போடல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பாண்டியராஜோட வீக்கஸ்ட் ரைட்டிங் இதுன்னு சொல்லலாம். அவங்களுக்கு இன்னும் நல்லா பிளாட் அமைச்சு கொடுத்துருந்தா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு ட்ரக்கை பற்றி மெசேஜ் வருது, சமூகத்துக்கு தேவையான மெசேஜ். அதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் வந்து தியேட்டரே விழுந்து சிரிக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கும் போது 2 மணி நேரம் தியேட்டரே பின்ட்ராப் சைலன்ஸில் இருக்குது. எங்கேயுமே காமெடி போர்ஷன் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. தமிழ் குமரன்லாம் வந்து ஒரு திருஷ்டி மாதிரி இருந்தார். அவர் அந்த கேரக்டரில் வேறு யாராவது போட்டிருக்கலாம். மிஷ்கினுக்கும் இந்த கேரக்டர் வந்து அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அவருக்கு செட் ஆகலை. ஸோ ஓவராலாக பாண்டியராஜிட்ட கொஞ்சம் பெட்டராக எழுதியிருக்கலாம். த்ரில்லர் வைஸ் ஓகேவா? த்ரில்லர் வைஸ் ஓகே. அந்த அளவுக்கு த்ரில்லரும் இல்லை, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் பெருசாக இல்லை.
திருஷ்யம் மாதிரி ஒரு படத்தை காமெடி கலந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. பட்டு காமெடியில் கொஞ்சம் டவுன் ஆனதுனால பெருசாக கனெக்ட் ஆகல. ஓகே ஜெயராம் ஊர்வசியோடைய அந்த காம்பினேஷன் அவங்க காம்போ சூப்பராக இருந்துச்சு, அவங்களோட கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு, எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. படத்தோட மெயின் பில்லர் என்னது சார்? பெர்ஃபார்மன்ஸ் தான், பெர்ஃபார்மன்ஸை தவிர வேறு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல படத்தில். Jnanamani Educational Institutions, a full-time residential engineering institution for aspiring engineers. Admissions open.